பிரசங்கி இல்லை, பாவத்தை கண்டிக்க பிரசங்கி இல்லை, பாவத்தை உணர்த்துகிற பிரசங்கி இல்லை. அன்றைக்கு யோனா என்ற ஒரு ஊழியர் இருந்தார், தீர்க்கதரிசி அவர். அவரிடத்தில் தேவன் சொல்லுகிறார், யோனாவே நீ நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கவனிங்களம்மா, இன்றைக்கு பாவத்துக்கு விரோதமாய் பேச பிரசங்கி இல்லை, பாவத்தை கண்டிக்க பிரசங்கி இல்லை, பாவத்தை உணர்த்துகிற பிரசங்கி இல்லை. தனக்கு லாபகரமானது என்ன, தனக்கு சாதகமானது என்ன, எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி பொருள் சேர்க்க வேண்டும், எப்படி ஆள் சேர்க்க வேண்டும் என்று தந்திரமாய் ஓடி ஒளிந்து விழுகிற யோனாக்கள் நிறைந்திருக்கிறார்களே. நீயாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாயா? அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதம்மா. எல்லோரும் தன்னுடைய வசதியை பார்த்து கொண்டார்கள், தனக்கு என்ன லாபம் என்று பார்த்து கொண்டார்கள். என் காரியமாய் போவதற்கு ஆள் இல்லையே என்று புலம்புகிறார். என் சகோதரனே, சகோதரியே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கென்று எழும்ப நீங்கள் விரும்புகிறீர்களா?